1994 11ஆம் மாதம் 24ஆம் தேதி. சரியாக இரவு 12 மணி இருக்கும். எல்லோரையும் கதிகலங்க வைக்கும் ஓர் அவலக் குரல் கேட்டு மக்கள் அனைவரும் மலை அடிவாரத்தில் குவிந்தனர். ஆம்புலன்ஸ் வண்டிகளும் போலீஸ் ஜீப்களும் நிறைந்த வண்ணம் இருந்தன. இதற்கு காரணம் அங்கு நிகழ்ந்திருந்த இரத்த வெள்ளத்துடன் கொல்லப்பட்டிருந்த மூவரின் கொடூரமான கொலை சம்பவமே. இது நிகழ்ந்து சில மாதங்களுக்கு பின் அனைவரையும் படபடக்க வைத்த சில நிகழ்வுகள் நிகழ்ந்தன. ஒரு சிலர் அந்த மலை அடிவாரத்தில் பேயின் நடமாட்டம் இருப்பதாகவும், இன்னும் சிலர் சரியாக இரவு 12 மணி அளவில் அங்கு ஓர் அழுகுரல் தினந்தோறும் கேட்பதாகவும் கூறியதை அங்கு செல்வதை அனைவரும் தவிர்த்தனர். அவ்வாறே 23 வருடங்கள் ஓடிப்போனன. அந்த மலை அடிவாரத்தில் இருந்து வீட்டிற்கு சத்யா, பிரகாஷ் என்ற தம்பதியினர் புதிதாக குடிவந்தனர். அழகிய பூக்களும் பெரிய மரங்களும் பச்சை பசேல் என்று காணப்படும் புல்வெளிகளும் மனதிற்கு இதமான காற்று, அமைதியான சூழல். இந்த மாதிரி இடத்தில் வாழ்வதற்கு யாருக்குத்தான் ஆசை இல்லாது? சத்யா சாதாரண குடும்ப பெண். அவளது சிறுவயதிலேயே அவளது தந்தை இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார். அன்றிலிருந்து தன் பிள்ளை மூவரையும் தாய் சரளா கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தாள். சத்யாவின் அக்கா அஞ்சலியிற்கும் சத்யாவிற்கும் திருமணம் செய்து முடித்த சந்தோஷம் தாய் சரளாவிற்கு இன்னும் இருப்பது தங்கை பிரியா மட்டும். பிரியா எப்பொழுதும் குறும்புத்தனமாக சேட்டை செய்த வண்ணமே இருப்பாள். அவள் தற்பொழுது கெண்டி மாவட்டத்தில் பேராதனைய பல்கலைக்கழகத்தில் வைத்தியர் பிரிவில் ஃபர்ஸ்ட் இயர் கற்று வருகிறாள். பிரகாஷை பற்றி கூறுவதாயின், அவன் பிறந்து 2 வருடங்களில் தாய் இறந்து விட்டாள். அதற்கு பிறகு அவனது தந்தை மறு திருமணத்தினால் 3 வருடங்களுக்கு பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. அவன் தற்பொழுது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் 3rd இயர் தொழில்நுட்ப பிரிவில் கற்று வருகிறான். அன்று இரவு சாப்பாட்டிற்கு நேரம் வந்தது. சத்யா சுவையான உணவுகளை சாப்பாட்டு மேசையில் வைத்து தன் கணவருக்கு பரிமாறிக் கொண்டிருக்கிறாள். என்ன சத்யா, முகம் வாடி போயிருக்கிறது? ஏதாவது இன்று பேச்சிழுக்கையில். இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்றாள் சத்யா. பிரகாஷிற்கு ஏதோ ஒன்று புரிந்தது. சத்யா ஏதோ சொல்ல நினைக்கிறாள். அது என்ன என்று கேட்பதற்கு அவன் மனம் துள்ளியது. சத்யா, நீ பொய் சொன்னா எனக்கு விளங்காதா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறே? சரி, என்கிட்ட எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. அது ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த வீட்டுக்கு வர முந்தி அம்மா வேறு எங்கே சரி வீடு பார்த்து குடி போக சொன்னா. ஆனால் நான் தான் அம்மாவுக்கு மறுப்பு தெரிவித்தேன். என்ன சொல்கிற சத்யா? நீயா உண்ட அம்மாவுக்கு மறுபேச்சு பேசிட்டு வந்த? உனக்கு எப்படி தைரியம் வந்தது சத்யா? எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. இதுக்கெல்லாமா போய் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறதா? அதற்கு சத்யா பிரகாஷை பார்த்து சிறு புன்னகையுடன் முறைத்தாள். அப்படி பார்க்காது சத்யா, பயமாயிருக்கு என்று கூறிவிட்டு சிரித்தான் பிரகாஷ். ஆமாம், உங்கள் அம்மா எதுக்கு அப்படி சொன்னாங்க? வேறெதுக்கு? இந்த ஊரில் உள்ளவங்க இந்த பக்கத்தில் பேய் நடமாட்டமே சொல்லிட்டு திரிகிறாங்களே, அதுக்குத்தான் என்று நினைக்கிறேன் நான். பேயாவது பிசாசாவது இந்த காலத்தில் எல்லாம் இதெல்லாம் நம்புகிறாங்களா? நீயும் அதை நினச்சி பயப்படுறியா? சேச்சே, கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது போயும் இதுக்கெல்லாமா பயப்படுறது? அதுக்கில்லை, அம்மா மனசு கஷ்டப்படும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, அத்தை புரிஞ்சுப்பாங்க என்று சாப்பிட்டு முடித்துவிட்டு மாடி ரூமுக்கு போய் டிவியை ஒன் பண்ணி பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று பெண் ஒருத்தியின் கூச்சல் குரல் ஒன்று ஒலித்தது.